இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். உங்களுக்கு வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸில் நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கூஞ்சிருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மெமரி கார்டு வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக இருக்குது. 2GB 4GB 8GB 16GB 32GB அது போல் இருக்குது. எனக்கு மெமரி கார்டு வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்தா மற்றது வந்து பார்த்தா மொபைல் அக்சசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோனு மற்றபடி மற்ற என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் கேட்டு மாற்றி வாங்கிக்கலாம். அது இல்லாத வந்து பார்த்தா உங்களுக்கு மெமரி சிம் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுப்பாங்க. சிம் கார்டில் வந்து பார்த்தா 3 மாதம் பூஸ்டர் பேக் போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு டாக் டைமும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சி போவோம். பாப்பா உன் பேர் என்னம்மா? யோகலட்சுமி. எங்கேருந்துமா வர நீ? வாலாஜிலேருந்து யோகலட்சுமி வந்திருக்காங்க. இப்போ கேட்க போகிற அஸ்தான் கேள்வி எப்படி அஸ்தான் நான் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். என்னம்மா பண்ண நீ? படிச்சுட்டு இருக்கியா? என்னம்மா படிக்கிற? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இப்போதான் பப்ளிக் எக்ஸாமுக்காக வந்திருக்கியாம்மா நீ? பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தா இந்த எக்ஸாமை நீ வந்து ஃபேஸ் பண்ணுறத எப்படிலாம் படிக்கிற? டிவி பார்க்க கூடாது. எப்பவுமே படிச்சுனே இருக்கணும். விளையாடக்கூடாது. அவ்வளோதானா? இந்த வேலையெல்லாம் நீ செய்யறியாம்மா? கொஞ்சம் செய்கிறோம். கொஞ்சம் செய்யறது இல்லை. அப்படித்தான். அப்புறம் நீ வந்து படிச்சுட்டு எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? டாக்டர். எல்லாரும் டாக்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறமா நீ? அப்புறமா தான். இப்போதைக்கு நாங்கள் டாக்டர் ஆகணும்னு தான் வெளில யோசனை பண்ணிருக்கோமே தவிர ஆனால் என்ன டாக்டர் அப்படின்றது அப்புறமா நம்ம போய் சீட்டு எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது. டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம என்னமா படிக்கணும்? பயோமேக்ஸ் படிக்கணுமா? 10th முடிச்ச உடனே நேராக டாக்டருக்கு சீட்டு கேட்டால் கொடுப்பாங்களாமா? தரமாட்டாங்களா? +1 முடிச்ச அப்புறமா தான் டாக்டரா? அதுக்கப்புறம் காலேஜ் போகணுமா? காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறமா தான் டாக்டரா? அப்படி இருந்தாலாம்ப்பா நீங்கள் வேற நேராக வந்து +1 முடிச்சு டாக்டர் ஆகிட முடியாது. அதுக்கப்புறம் 5 வருஷம் படிக்கணும். 5 வருஷம் தானே படிக்கணும். அப்படி ஏதோ தோராயமா ஏதோ ஒன்று அவங்களா சீட்டை கொடுத்து படிக்க வச்சாங்கன்னா நாங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்படிதானம்மா? உனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் வந்து ஒரு பாடல் ஒன்று பாடம் பார்ப்போம். ஐயோ சினிமா பாடலும் தமிழில் அப்படி வராதுமா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா பாட்டு அந்த மாதிரி பாடல்கள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் சொல்கிறதோ இல்லை ஒரு சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு இடத்த சொல்கிறதோ அது மாதிரி செய்யுள் ஏதாவது ஒன்று சொல்கிறதோ அது போல் ஏதாவது ஒன்று சொல்லலாம். திருக்குறள் சொல்லுமா. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மறுபடியும் சொல்லுமா. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனால் நம்மளுக்கு வந்து ஒழுக்கம் தான் உயிரை விட பெருசு. அதை நம்ம எப்பவுமே காக்கணும். ஒழுக்கமா இருங்கன்றதை தான் அவ்வளோ நேரம் சொன்னாங்க. புரிஞ்சுதா மக்களே? எல்லாரும் ஒழுக்கமா இருங்கன்ற அப்படித்தானம்மா? ரைட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லிட்ட அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல் சொன்னால் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா இமயமலையோடைய உயரம் எவ்வளவு? ஐயோ இவ்வளோ பெரிய கேள்வியா? சின்ன கேள்வி ஏதாவது பார்த்து கேட்கக்கூடாதா? மறந்து போயிட்டா? ஏதாவது ஒரு தோராயமாக ஒரு அடிச்சு விடா. ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். 8000 மீட்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் தோராயமாக அடித்து பார்த்தீங்கன்னாக்கா 8000 மீட்டர் சொல்லிடலாமா? சரியான பதிலாக இருந்தால் ஹெட்ஃபோனை கொடுத்துருப்போம். யோகலட்சுமினால ஹெட்ஃபோனை வாங்க முடியல. பாப்பா உன் பேர் என்ன? ஷர்மிளா. எந்த ஊர்? வாலாஜிலேருந்து ஷர்மிளா வந்து இப்போ கேட்க போகிற அஸ்தான் கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். என்னம்மா பண்ணுற நீ? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படணுமா? 10th தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். 9th அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். 9th எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. 10th வந்தால் மட்டும் தான் கஷ்டம். அது வேணா இப்போதுலேருந்தே நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் 10th நல்லா மார்க் எடுக்கும். இப்போதுலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுமா? அந்த ஹார்ட் ஒர்க்னால அப்படின்னா என்னதுமா ஹார்ட் ஒர்க்னா? நம்ம நல்லா படிக்கணும். 10th வந்து இப்போவே ப்ரிப்பேர் ஆகணும். 9th இப்போவே ப்ரிப்பேர் ஆகணும். 10th ரெண்டுமே இப்பயே செய்யணும். 9வது படிக்கிறப்ப 10வது சப்ஜெக்டும் படிக்கணும், 9வது சப்ஜெக்டும் படிக்கணும். அப்படித்தானே? உனக்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் எது? மேக்ஸா? ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா மேக்ஸு? மேக்ஸில் எதுலாம் உனக்கு புரியல? புரியலன்னா ஃபார்முலாஸ் புரியலையா? அந்த ஃபார்முலான்னு சொல்றீங்களே அந்த ஃபார்முலா எதுக்குன்றத சொன்னா பசங்க புரிஞ்சுவாங்க. சொல்றது என்னன்னா இந்த சமயம் இந்த ஃபார்முலா வரலாம் படிச்சுக்கோ அவ்வளோதான். ஃபார்முலா படிக்க முடியுமா? அது எதுக்காக அது நம்ம சால்வ் பண்ணால் வரும்ன்றதை சொல்லி கொடுத்தோம்னா மேக்ஸ் கணிதம் வந்து எல்லாரும் ரொம்ப ஈஸியாக வரும். அதனால் வந்து பார்த்தா சில வாதியார்கள் வந்து பார்த்தா அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. சில வாதியார் பண்ணுற தவறுனால தான் வந்து பார்த்தா மேக்ஸ் பிடிக்காம போகிறது ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் எங்கள் டீச்சர் ரொம்ப நல்ல டீச்சர், மேக்ஸ் டீச்சர். இப்படிலாம் ஐஸ் வச்சா மார்க் போட மாட்டாங்க. அங்கே என்னவோ நீ சம்மு கரெக்டாக ஆன்சர் போட்டால் தான் மார்க் போடுவாங்க. மிஸ் மார்க் போடாதீங்க.
ஓகேவா? சொல்லிட்டேன், அதனால் மார்க் போட மாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறமா, இந்த கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லிட்டேன்னா வாலாஜா சாய் மொபைல் சொல்லுவாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்திருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, இமயமலையோடைய உயரம் எவ்வளவு? 9000 மீட்டர். 9000 மீட்டர்ஸ். எல்லாரும் மீட்டர் ஸ்கேல் எடுத்துட்டு போங்க. அப்படியே வச்சுக்கிட்டே மேலே போனா 9000 மீட்டர்ஸ் வந்தாங்க. முடிஞ்சிருமா? முயற்சி பண்ணுங்க. தம்பி உன் பேர் என்னப்பா? சஞ்சய். என்னது? சஞ்சய். இந்த சஞ்சய் ராமசாமி அது நீதானா? இல்லையா? சஞ்சய் ராமசாமி யாருப்பா? சூர்யாவா? பரவாயில்லப்பா. சஞ்சய் ராமசாமின்னா சூர்யாவா? என்ன படிக்கிறப்பா? 8th. 8th படிக்கணும்னா என்னப்பா பண்ணணும்? நம்ம 8th படிக்கணும்னா எல்கேஜிலேருந்து வர வேண்டியதா? எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட். எல்கேஜி சேர்ந்தாதான் 8th வர முடியுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியாத போச்சு. எல்கேஜி படித்தாதான் 8th போக முடியுமாமே? நீ எல்கேஜியில் முடிச்சுட்டு தான் வந்தியா? ரைட்டுப்பா. தம்பி, ஒரு நல்ல மாணவன் அப்படின்னு பேர் விடணும்னா அவன் என்ன பண்ணணும்? முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும். அந்த ஒழுக்கம் அப்படின்றது எதெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்? டீச்சர்ஸை மதிக்கணும். டீச்சர்ஸை முதல்ல மதிக்கணும். டீச்சர்ஸை பார்த்தாக்க முதல்ல ஒரே ஒரு வணக்கம் வச்சா போதும். சில பேர் இருக்கிறான், டீச்சர் திரும்பி பார்க்குறப்பலாம் வணக்கம் சார், வணக்கம் சார். அன்றைக்கி அவர் கடைசி வரலும் கிளாஸை முடிச்சுட்டு போகிறவர்களும் வணக்கம் சொல்கிறவங்களாம் இருக்கிறான். அதனால் அது மாதிரி இல்லாமல் அழகாக ஒரு வணக்கம் வச்சோம். அவர் என்ன சொல்லலாம், பாடத்தை வச்சு ஒழுக்கமாக இருக்கணும். வேறு எப்படிலாம் மாணவர் வந்து நல்ல பேர் வாங்கலாம்ப்பா? நல்லா படிக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகாக முத்தாக வரணும்னா இந்த 2 lines 4 line நோட்லாம் வந்து அழகாக பயன்படுத்தி அதில் வந்து உங்களுடைய கையெழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அப்படி தானேப்பா? அப்புறம் வேறு அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவ்வளோதான். ஒரு கெட்ட பையனாக இருக்கணும்னா, கெட்ட மாணவனாக என்னென்ன பண்ணணும்? மிஸ்ஸை மதிக்கக்கூடாது. அதான் நீ ஹேண்ட் ரைட்டிங் அசிங்கமாக எழுதணும். எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் தெரிஞ்சது இவ்வளோ தான். கேட்டுக்குங்க. கெட்ட மாணவனாக பேர் எடுக்கிறத விட நல்ல மாணவனாக பேர் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா நல்ல மாணவர்கள்ட்ட பேர் எடுங்க. இப்போ கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டு பதில் சொல்லிட்டேன். வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்திருக்கு. என்ன கேள்வின்னா, இமயமலையோடைய உயரம் எவ்வளோ? 11,000 கிலோமீட்டர். 11,000 கிலோமீட்டர். 11,000 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா. தம்பி, உனக்கு பஸ் வந்துச்சு. தம்பி உன் பேர் என்ன? ஆர் பாலசுப்ரமணியம். ஏன் அவ்வளோ சோகமா ஆர் பாலசுப்ரமணியம் இல்லப்பா? இப்போ எப்படி பாரு, அங்க பாரு எப்படி பளிச்சுன்னு வருது பாரு ஃபேஸ். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த பாரு அப்படியே சோகமா இருந்தேன். அதனால தான் கேட்டேன். அங்க நீ டிவியில பாப்ப பாரு, அப்போ தெரியும். தம்பி என்ன படிக்கிறான்? 10th வரலன்ட்டியா? இப்போ பப்ளிக்கா? பப்ளிக் கண்டிப்பா எழுதி ஆகணுமா? ஏதாவது +1 +2 போது ஏதாவது வழி இருக்கா? வழியே கிடையாதா? ஏதாவது வேலைக்கு ஒன்னா போலாம். +1 +2 போவே முடியாது. அப்படிதானே? இப்போ எழுதுற இந்த பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுப்பேன்? 455. எப்படி கரெக்டா இவரே திருத்தி வச்ச மாதிரி 455 நீட்டாவல. அது எப்படி அவ்வளவு கரெக்டா 455 தான் வாங்க முடியும்? அதோட கம்மி எடுப்பியா அதிகமா எடுப்பியா? இல்ல அவ்வளவுதானா? 455. அதோட அதிகமா தான் எடுப்பேன். அதோட கம்மி எடுக்க மாட்டேன். அப்படியா? அது என்ன சொல்லு. ஆனா 455 மட்டுமே எடுப்பேன்னாக்க அதை ஒத்துக்க முடியாது. அதை விட அதிகமா எடுப்பேன்னா டார்கெட் 455 னா அது மேல அதிகமாவே எடுப்பேன். அதுக்கு மேல அதிகமா எடுப்பேன். முயற்சி பண்ண பாலசுப்ரமணியம் நீ வாங்கிடுவே. ஓகேவா? தம்பி, உனக்கு இருக்கிறதுல மேக்ஸில் ரொம்ப கஷ்டமான ஃபார்முலான்னு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபார்முலா. அப்படியா? அதில் ஏதாவது ஒன்று சொல்லி வாத்தியார் உன்னை இம்சை பண்ணியிருக்காரா? இல்லையா? அதனால தான் அது கேட்குறப்ப நான் கிளாஸ்லேயே இருக்க மாட்டேன். நீ எப்படி இப்படி கிளாஸில் இல்லாமல் போனால் 455 மார்க் எடுப்பேன்? ஒரு நாள் இல்லைனா குடியா முடிவு போயிடும். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து படிச்சுக்க போகிறோம், டியூஷனில் போய் கற்றுக்குறோம். நாங்களாம் என்ன நினைச்சிட்டீங்க? நாங்களாம் பள்ளிக்கூடமே வரனாலும் படிப்போம். அப்படிதானே? பள்ளிக்கூடமே வரனாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்போம். அப்படியா? பள்ளிக்கூடமே போவோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்களாம். பாப்போமே இந்த முறை ரிசல்ட் வர்றப்போ பாலசுப்ரமணியம் எந்த இடத்துல இவரோட நம்பர் இருக்குன்றத பார்த்துருவோமா? பார்த்துலாம். ரைட்டு தம்பி, இப்போ உனக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லிட்ட அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொல்லுவோம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, விலங்குகளில் வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சிறுத்தை 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும்? 110. கரெக்டாக 110 தானே? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையா? கரெக்டாக 110 இல்லை மாற்றம் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு 110 தான் சார். 110 தானே? மைல் தெரியாது. கிலோமீட்டர் வரும் 110. தம்பி வந்து கரெக்டாக சொல்லதால தம்பிக்கு ஹெட்ஃபோனை கொண்டு வாங்கப்பா.
எப்படிப்பா டேய் இருடா அமைதியா அதுக்குள்ள நல்லா வேலையை பாருங்க. இப்போ இவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தையுடைய 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேகமாக ஓடும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்ட கேள்வி. இவர் சொன்ன பதில் வந்து 110, 110லேருந்து 120 அப்படின்றதான் வந்து இதுக்கு சரியான விடை. இந்த விடையை சொல்லி நம்மக்கிட்ட வாங்கியிருக்குது, பரிசு வாங்கியிருக்குது பாலசுப்ரமணியம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவது